இந்தியன் வகுப்புல பிள்ளைகள் நாங்கள் அழகு மூன்று கிரேட் 10ல அழகு மூன்று கெமிஸ்ட்ரிக்குள்ள வர சடப்பொருட்கள்னு கட்டமைப்பு இந்த பேப்பர் தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் ஓஎல் பேப்பர்ல வந்து இந்த அமைப்பு கற்ற வினாவில மூன்றாவது கேள்வி வந்து இந்த பாடத்துல இருந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த பாடமும் கிரேட் 10ல அந்த அழகு 10 ரசாயன பிணைப்புகள் என்ற பாடத்திலையும் வந்து கொண்டிருக்கு கேள்விகள். அப்ப இது ஒரு முக்கியமான பகுதி. இதை நாங்கள் இப்ப எம்சிக்கு இப்ப பார்ப்போம். பேப்பர் எல்லாம் செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே இந்த பேப்பரை அனுப்பிட்டேன். அந்த வெளிய பேப்பர் தான் பாக்குறேன். இதுல ஏற்கனவே நேர்கோட்டு இயக்கம் முடிச்சிட்டோம். இதுல மூன்றாவது யூனிட் செய்ய போறோம். நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதோட செய்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா இங்க நாங்க பாக்கைக்குள்ள கையோட திருத்தி கொண்டு போகலாம். ரைட். இதுல முதலாவது கேள்வியை பாருங்க பிள்ளையர். அணு ஒன்றின் 4ஆம் சக்தி மட்டத்தில் இருக்கக்கூடிய உச்ச இலத்திரன்களின் எண்ணிக்கை. இப்ப அணுன்னு சொல்லிக்க வந்து அதுல பிரதானமா 4 சக்தி மட்டங்கள் இருக்கு. கருவில இருந்து வழிநோக்கி போய்க்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது சக்தி மட்டத்தை கே என்று சொல்லுவோம். அடுத்தது எல், அப்புறம் எம், அது மாதிரி என். இந்த கேயை வந்து முதலாவது சக்தி மட்டம் என்று சொல்லுவோம். எல் வந்து 2வது சக்தி மட்டம். அது மாதிரி எம் என்று குறிக்கிறது வந்து 3வது சக்தி மட்டம். என் வந்து 4வது சக்தி மட்டம். அது ஒவ்வொன்றிலே நிரம்பக்கூடிய உச்சளவான இலத்திரன் எண்ணிக்கை வந்து இருக்கு. உதாரணமா முதலாவதுல பாத்தீங்கன்னா 2 நிரம்பும் உச்சளவில. 2வது சக்தி மட்டத்துல அல்லது எல் சக்தி மட்டத்துல 8 நிரம்பும். 3வது சக்தி மட்டத்துல 18 நிரம்பும். 4வதுல வந்து 32 நிரம்பும். இதான் அந்த ஓடு. அப்ப இங்க கேள்வி வந்து 4ஆம் சக்தி மட்டத்தில் இருக்கக்கூடிய உச்ச இலத்திரன்கள் எண்ணிக்கை என்றபடியா பொருத்தமான விட 32. அது மாதிரி 2வது கேள்வி பாருங்க. அணுவின் மத்தியில் கரு என்னும் மிகச்சிறிய பகுதியில் திணிவு சரிவடைந்து காணப்படுகிறது என கூறியது. அணு என்று சொல்லிக்க அதனுடைய திணிவு வந்து கருவில மட்டும்தான் இருக்கும். கருவில இருக்கிற புரோத்திரனுக்கு நியூத்திரனுக்கு தான் திணிவு இருக்குது. அதிண்ட திணிவோட ஒப்படைக்குள்ள இலத்திரண்ட திணிவு வந்து புறக்கணிக்கத்தக்கது. சரியா? புரோத்திரனுக்கும் நியூத்திரண்ட திணிவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு அணுத்திணி விலகண்டு குறிக்கிற நாங்கள். இலத்திரண்ட திணிவு இதுகள திணிவ மாதிரி 1840 பிரிச்சு ஒரு பங்கு. புரோத்திரன் நியூத்திரண்ட திணிவு மாதிரி 1840 பிரிச்சு ஒரு பங்கு தான் இந்த இலத்திரண்ட திணிவா இருக்கும். இப்ப இலத்திரண்ட திணிவை நாங்கள் பொதுவா புறக்கணிப்போம். கருவுக்கு மாத்திரம்தான் வெயிட் இருக்குன்னு சொல்லி எடுக்கிறோம் நாங்க. கருவுக்கு மாத்திரம்தான் உண்மையான திணிவுன்றது கருவுக்கு மாத்திரம்தான் இருக்கு. சரி, அப்ப இதை வந்து முதலா சொன்னது வந்து ரேதபூர். இதை தவிர கோளக மாதிரி ஒரு ரெண்டு எண்ண கருவையும் அறிமுகப்படுத்தினது வந்து ரேதபோர்ட். இந்த சூரியனை சுற்றி கோள்கள் விளம்பார மாதிரி கருவை சுற்றி இலத்திரன்கள் விளம்பரம் என்ற விஷயத்தை சொன்னது வந்து ரேதபோர்ட். அது மாதிரி இலத்திரன்களை கண்டுபிடிச்சது இல்லாட்டி இலத்திரன்களை வந்து அறிமுகப்படுத்தினது வந்து ஜே தோம்சன். மற்ற சட்விக் வந்து நியூத்திரன்களை அறிமுகப்படுத்துற. நீல்போர் வந்து இலத்திரன்கள் சக்தி மட்டங்கள்ல இருக்குமென்ற விஷயத்த சொல்றது நீல். சரியா? சக்தி மட்டங்கள்ல இலத்திரன்கள் காணப்படும் என்ற தகவலை சொல்றது வந்து நீல்போர். அணுவின் மத்தியில கரு என்னும் மிகச்சிறிய பகுதியில் திணிவு சரிவு அடைந்து காணப்படுகிறது என்று சொல்றது வந்து ரதபோர். சரியா? மெட்டாக்களையும் நோட் பண்ணி வைங்க பிள்ளைகள். சரியா? பேப்பர்லயே மற்ற விஷயங்களையும் நோட் பண்ணி வைங்க. சார் ஜே தாம்சன் என்ன தகவலை கூறினார் சார்? ஜே தோம்சன் வந்து இலத்திரன்களை கண்டுபிடிச்சத. ஓகே சார். ரைட்.
அடுத்த மூன்றாவது கேள்வியை பாருங்க. மூலம் ஒன்றின் அணுவன் தந்திருக்கின 12. இம்மூலம் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் உண்மையானது. ஒரு மூலகத்துக்கு தனித்துவமான எண்ணெய் அதன் அணுவன் தான். சரியா, மூலகத்துக்கு தனித்துவமான எண்ணெய் அதன் அணுவன் தான். ஒரு மூலகம் என்றால் அதுக்கு அணுவன் ஒரு தனித்துவமானது. ஒரே ஒரே மாதிரியான அணுவன் வேறுபட்ட மூலகங்களுக்கு இருக்காது. ஒரு மூலகம் என்றால் அதுக்குரிய அணுவன் அதுக்குரியது. மூலகத்தின் அணுவன் என்றது எப்படின்னு சொன்னா கருவில இருக்கிற புரோத்திரன்கள் எண்ணிக்கையத்தான் அணுவன் என்று சொல்றோம். சரி, அணுவின் கருவில இருக்கக்கூடிய புரோத்திரன்களின் எண்ணிக்கையத்தான் நாங்க அணுவன் என்று சொல்றோம். புரோத்திரன் எண்ணிக்கையத்தான் அணுவன் என்று சொல்றோம். மற்றது சாதாரணமா ஒரு அணு வந்து இப்போ நடுநிலையானதுன்னு சொல்றோம். என்னன்னு சொன்னா கருவில இருக்கிற புரோத்திரனும் கருவுக்கு வெளியில இருக்கிற இலத்திரன்களும், அதாவது கருவில இருக்கிற நேரேற்றமும் கருவுக்கு வெளியில இருக்கிற மறையேற்றங்களும் ஒன்று கொண்டு சம எண்ணிக்கையால் இருக்கிறபடியா, சரியா, சமனான எண்ணிக்கையில் இருக்கிறபடியா சாதாரணமா அணுவை வந்து நாங்க நடுநிலையானது என்று சொல்றோம். அது இலத்திரன்களை பரிமாற்றி அயன்களை உருவாக்கிக்க தான் அங்க இலத்திரன்கள் மாறுபடும். மற்றும்படி ஒரு அணு வந்து நடுநிலையானதுன்னு சொல்றோம். காரணம் அங்க இருக்கிற புரோத்திரனும் இலத்திரனும் சமனாயிருக்கு. சரி, அப்ப ஒரு கருவிண்ட புரோத்திரன்கள் எண்ணிக்கைதான் அணுவன். ஆகவே அணுவன் என்றது புரோத்திரனுக்கு சமனாயிருக்கும். அத மாதிரி இலத்திரன்கள் இருக்கு. இது ஒரு விஷயம். அதே மாதிரி புரோத்திரன்களும் கருவில காணப்படுற புரோத்திரன்களும் நியூத்திரன்களும் இது ரெண்டு கூட்டுத்தொகையை வந்து நாங்க நியூக்ளியோன்கள் என்று சொல்லுவோம். நியூக்ளியோன்கள் என்ன கருவில காணப்படுற ஆக்களத்தை நியூக்ளியோன்கள் என்று சொல்றது. புரோத்திரன் நியூத்திரண்ட கூட்டுத்தொகை. இந்த புரோத்திரன் நியூத்திரண்ட கூட்டுத்தொகையை தான் திணிவன் என்றும் சொல்றோம். புரோத்திரன் நியூத்திரண்ட கூட்டுத்தொகை தான் திணிவண்ணாயும் இருக்கும். எவ்வளவு வச்சுக்கொண்டு கேள்விகளை போவோம். பின்வரும் கூற்றுகளுள் உண்மையானது. புரோத்திரன்களின் எண்ணிக்கை 12, அது சரி. அணுவன் 12, புரோத்திரன் எண்ணிக்கை 12, அது சரி. அடுத்த பாருங்க, நியூத்திரன் எண்ணிக்கை 12. இப்ப நியூத்திரன் எண்ணிக்கை வந்து ஒரு மூலத்துல வேறுபடலாம். புரோத்திரன் எண்ணிக்கை தான் மாறாம இருக்கு. நியூத்திரன் எண்ணிக்கைன்றது வந்து மாறுபடலாம். சரி, இப்ப நியூத்திரன் எண்ணிக்கை 12 நாங்க குறிப்பிட்டு சொல்லலாது, அது தவறு. நியூக்ளியோன்களின் எண்ணிக்கைக்குள்ள புரோத்திரன் நியூத்திரனையும் கூட்டுத்தொகை தான் நியூக்ளியோன் என்று சொல்லுவோம். புரோத்திரன்கள் நியூத்திரன்கள் ரெண்டுண்ட கூட்டுத்தொகை தான் நியூக்ளியோன்கள் என்று சொல்லுவோம். அது 12 தந்திருக்கிறபடியே அதுவும் தவறானது. மற்ற இலத்திரன் புரோத்திரன்களின் கூட்டுத்தொகை 12 என்று தந்திருக்கிறோம், அதுவும் இல்லை. எனவே சரியானது வந்து முதலாவது புரோத்திரன்கள் எண்ணிக்கை 12 தான் சரி. தேவையான விஷயங்களை நோட் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள். சரியா, கேள்விக்கு சரியான விடையை மட்டும் நோட் பண்ணாம அதோட தொடர்புடைய விஷயங்கள் எல்லாத்தையும் பேப்பர்லயே நோட் பண்ணி வைங்க. அப்புறம் நீங்க ஒரு ரிவிஷன் மாதிரி எடுத்து பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஈஸியா இருக்கு. சரி, உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில ஒவ்வொரு விஷயங்களையும் குறிப்பா எடுத்துக்கொள்ளும். ரைட். அடுத்து 4வது பாருங்க, அலுமினியத்தின நியம குறியீடு தந்திருக்கு. ஒரு மூலகத்தின நியம குறியீடு அண்டைக்குள்ள எப்பவும் அந்த மூலகத்தினுடைய அணுவண்ணை வந்து இடது பக்க கீழ் மூலையில எழுதுவாங்க. சரி, இடது பக்க கீழ் மூலையில வாரது அந்த மூலகத்தின் அணுவண்ணா இருக்கும். சரி, அணுவண்ணத்தான் இடது பக்க கீழ் மூலையில எழுதுறோம் நாங்கள். அது மாதிரி இடது பக்கம் மேல் மூலையில எழுதுறது வந்து திணிவன். இந்த இடத்துல 13ன்றது அணுவன். அது மாதிரி இடது பக்கம் மேல் மூலையில வாரவர் வந்து திணிவன். இதான் நியம முறை எழுதுற அந்த அணுவன் திணிவன் எழுதுற நியம முறை. கேள்வி பாத்தீங்கன்னா தவறான கூற்று கேட்டிருக்கு. முதலாவது பாருங்க, இலத்திரன் புரோத்திரன் 13 உண்டா, அது சரி.
புரோத்திரன்கள் வந்து அணுவன் 13 இலத்திரன் புரோத்திரன் எல்லாமே 13 தான் இருக்கும். எனவே அந்த கூட்டு சரி. அடுத்த நியூத்திரன் எண்ணிக்கை 14 ஆகும். திணிவன் 27 என்றபடியால புரோத்திரண்டையும் நியூத்திரண்டையும் கூட்டுத்தொகை தான் எங்களுக்கு திணிவண்ணா இருக்க போகும். திணிவண்ணை நாங்கள் ஏ என்று குறிக்கிறோம் நாங்கள். சரியா? திணிவண்ணை ஏ என்று குறிக்கிறது வளமை. அது மாதிரி அணுவண்ணு செட் என்று குறிக்கிறோம் நாங்கள். புரோத்திரன் நியூத்திரன் கூட்டுத்தொகை தான் திணிவண்ணா இருக்க போகும். சரி, அப்ப புரோத்திரன் 13 திணிவன் 27 என்றபடியா இப்ப நியூத்திரனை வந்து நீங்க எழுவாய் மாற்றம் செய்தீங்கன்னு சொன்னா 27 இருந்து 13 கழிப்பீங்களா, ஆகவே 14 வரும். சரி, அப்ப நியூத்திரன் வந்து வெறும் 14 வரும். 27 இங்க கூட்டு போற 13 போச்சுன்னு சொன்னா 14 வரும். எனவே நியூத்திரன் எண்ணிக்கை 14 கூட்டு சரி. அது மாதிரி அணுவன் 13 திணிவன் 27 தந்திருக்கு, அதான் சரி. எப்போ மூலத்தினுடைய அணுவன் வந்து இடது பக்க கீழ் மூலையில வரும், திணிவன் வந்து இடது பக்க மேல் மூலையில வரும். சரி, இடது பக்க கீழ் மூலையில அணுவன், இடது பக்க மேல் மூலையில வாரது திணிவன். எனவே அதுவும் சரி. இதுல தவறானது வந்து 4. அடுத்து 5வது பாருங்க, பொஸ்பரஸ் என்னும் மூலத்தின் இலத்திரன் நிலையமைப்பு. உங்களுக்கு முதல் 20 மூலகங்களும் அணுவன் ஏறுவரிசப்படி பாடமா இருக்கணும். முதல் 20 மூலகங்களும் அணுவன் ஏறுவரிசப்படி நல்ல பாடமா இருக்கும். சரி, அப்ப பொஸ்பரஸ் என்ன ஐதரசன் எண்டேக்குள்ள അതിന്റെ அணுவன் உண்டு. ஹீலியம் 2, லிதியம் 3, பெரிலியம் 4. சரி, அப்படியே அந்த அணுவன் ஓடுறோட தெரிஞ்சிருக்கணும். அப்ப அதுல பாத்தீங்கன்னா பொஸ்பரஸ் அணுவன் வந்து 15. பொஸ்பரஸ் அணுவன் 15. ஆகவே அதன் இலத்திரன் நிலையமைப்பு எழுதுற விதம், முதலாவது ஓட்டுல மேக்சிமம் 2 நிரம்பலாம், அடுத்த ஓட்டுல 8 நிரம்பும். அப்ப 2 மட்டும் 10, இன்னும் 5 நிரம்பணும். எனவே 3வது ஓட்டுல வந்து அந்த 5 இலத்திரன்களின் நிரம்பும். 2, 8, 5 பொஸ்பரஸ் இலத்திரன் நிலையமைப்பு. சரி, இலத்திரன் நிலையமைப்பு நீங்க எழுதி கொள்ளலாம். உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்க வேண்டியது அந்த முதல் 20 மூலகங்கள்ட அணுவனோட சேர்த்து அவைண்ட அமைப்புகள், அவைண்ட அந்த மூலகத்தின் குறியீடுகள் தெரிஞ்சிருந்தா அதை வச்சுக்கொண்டு இலத்திரன் நிலையமைப்பு எழுதலாம். சரியா? முதல் 20 மூலகங்களும் பாடமா வச்சிருக்கும். முதல் 20 மூலகங்களும் அதன் அணுவண்ணும் பாடமா வச்சிருக்கும். அதுகளை வச்சுக்கொண்டு நாங்க சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அடுத்த 6, 7, 8 இந்த மூன்றுக்கும் ஒரு ஆன்சரை போடுங்க பிள்ளைய. 6வது கேள்வி, 7வது கேள்வி, 8வது கேள்வி, இந்த மூன்றுக்கும் ஒரு சாட் பாக்ஸ்ல ஆன்சரை போடுங்க. சரியா? முழு பேரும் 6, 7, 8 மூன்றுக்கும் ஒரு ஆன்சரை போடுங்க. சிப்கா, ஆஹிப் சரி, அருண் பிள்ளை, ஆஹிப் 2வது 7வதும் சரி, அபினியா சரி, மூன்றும் 6, 7, 8 மூன்று சரி, சஸ்மிகா சரி, ஆஹிப் 8 சரி. எனது பேப்பர் கிளாஸ் வேற முதல்ல செய்து பார்த்துட்டு வாங்க பிள்ளையர்.
சரி இப்ப கேட்டோன்னு ஒரு 4 பேர் 5 பேர் தான் அனுப்பிக்கிறாரு. ஹம்தா சரி 7வது. மகளினி சரி 6, 7, 8, 3 சரி. சரி நாங்க பார்ப்போம். 6வது கேள்வியை பாருங்க. Na பிளஸ் இலத்திரன் எண்ணிக்கைக்கு சமனான இலத்திரன் எண்ணிக்கை கொண்டது. Na பிளஸ் அண்டைக்குள்ள அது ஒரு அயன். நேரயன் எப்ப உருவாகும்னா இலத்திரனை இழக்கிறதன் மூலமா நேரயன் வந்து உருவாகும். ஒரு சோடியம் அணு இலத்திரனை இழக்கிறதன் மூலமா Na பிளஸ் என்ற நேரயனை உருவாக்கி கொள்ளும். சரியா? சாதாரணமா சோடியத்தினுடைய அணுவெண் பார்த்தோம்னு சொன்னா 11. புரோத்திரன்கள் அல்லது நேரேற்றங்கள் எண்ணிக்கை வந்து 11. இலத்திரன் எண்ணிக்கையும் 11ஆ தான் இருக்கு. ஆனா அது ஒரு இலத்திரனை இழந்து நேரயனை உருவாக்கிக்குள்ள புரோத்திரன்கள்ல மாற்றம் இல்லை. புரோத்திரன் 11ஆ தான் இருக்கும். நேரேற்றத்துல மாற்றம் இல்லை. இலத்திரன் வந்து இப்போ ஒன்று குறைய போகுது. இலத்திரன் ஒன்று குறையிறதால இப்ப Na பிளஸ் அண்ட் அயன்ல பாத்தீங்கன்னா 10 இலத்திரன் தான் இருக்கு. சரி அப்ப Na பிளஸ் அண்ட் அயன்ல 10 இலத்திரன் தான் இருக்கும். அப்ப 10 இலத்திரன் எண்ணிக்கையை கொண்டது எதுன்னு கேட்டா நியோன். சரியா? நியோன் வந்து 2வது ஆவர்த்தனத்துல உள்ள உறுதியான ஒரு இலத்திரன் நிலையப்பை கொண்ட மூலகம். அதுலதான் 10 இலத்திரன்கள் காணும். சோடியம் வந்து ஒரு இலத்திரனை இழந்து நியோண்ட இலத்திரன் நிலையப்பத்தான் பெற்றுக்கொள்ளும். உறுதியான இலத்திரன் நிலையப்பை பெற்றுக்கொள்ளும். சரி அப்ப Na பிளஸ் இலத்திரன் எண்ணிக்கை சமனான இலத்திரன் எண்ணிக்கை கொண்டது வந்து நியூ 10. அது மாதிரி அடுத்தது பாருங்க. நைதரசன் என்னும் மூலகம் ஆவர்த்தன அட்டவணையில் அடங்கும் கூட்டம் ஆவர்த்தனம் என்பன முறை. மூலகங்களை வந்து அதன் இலத்திரன் நிலையப்பை வச்சுக்கொண்டு அது வந்து எத்தனையாவது ஆவர்த்தனத்தில் அடங்கி இருக்கு, எத்தனையாவது கூட்டத்தை சேர்ந்ததுன்றதை கண்டுபிடிக்கலாம். அல்லது ஒரு மூலகத்தை அதனுடைய கூட்டம் ஆவர்த்தனம் அதுகளை வச்சுக்கொண்டு இலத்திரன் நிலையமைப்பையும் எழுதலாம். சரி இப்ப இதுல நைதரசன் என்றதை பாத்தீங்கன்னா நைதரசன் வந்து நைதரசன் அணுவன் வந்து 7. சரியா? நைதரசன் அணுவன் 7. இப்ப இலத்திரன் நிலையம் வரும் 2,5 வரும். சரியா? முதலாவது ஓட்டுல 2 நிரம்பி இருக்கும். 7 சொல்லிக்க மிச்சம் 5 2வது ஓட்டுல நிரம்பும். அப்ப மொத்தமா 2 ஓடுகள்ல இலத்திரன் நிரம்பி இருக்கிறபடியால இவற்ற ஆவர்த்தன எண் வந்து 2. சரி ஆவர்த்தன இலக்கம் வந்து 2 ஓடுகள்ல இலத்திரன் நிரம்பி இருக்கிறபடி ஆவர்த்தன எண் வந்து 2. அது மாதிரி கூட்டம் வந்து இறுதி ஓட்டுல இருக்கக்கூடிய இலத்திரன் எண்ணிக்கை கூட்டத்துக்கு சமம். சரியா? இறுதியோடு கடைசி ஓட்டுல இருக்கக்கூடிய இலத்திரன் எண்ணிக்கை கூட்டத்துக்கு சமம். அப்ப இங்க கடைசி ஓட்டுல 5 இலத்திரன் இருக்கிறபடியால கூட்ட எண் வந்து 5. கட்டாயம் கூட்டம் வந்து குறிக்கைக்குள்ள இப்போ உரோம இலக்கத்துல தான் குறிக்கும். மற்ற மாதிரி நீங்கள் குறிச்சீங்கன்னா பிள்ளை. சரியா? கூட்டன் குறிக்க இப்போ உரோம இலக்கத்துல குறிக்கணும். எனவே 5க்குரிய உரோம இலக்கத்துல கூட்டம் குறிப்பீங்க. பி. ஆவர்த்தனம் வந்து 2 ஓடுகள்ல இலத்திரன் நிரம்பி இருக்கிறபடி ஆவர்த்தனம் 2, கூட்டம் வந்து 5. சரி அப்ப முறையே என்று கேட்டபடியா முதலாவது கூட்டம் வரணும் 5 பி. ஆவர்த்தனம் வந்து 2. எனவே பொருத்தமான விட 2 ஆகும். சரியா? கவனமா இருங்க. இதுல கூட்டம் வந்து இப்போ ரோம எண்ணில குறிக்கணும். ஆவர்த்தனம் வந்து நீங்க நோமலா சாதாரண அந்த எண்ணும் இலக்கங்கள்ல குறிக்கலாம். கூட்டம் வந்து கட்டாயம் ரோம் இலக்கத்துல குறிக்கும்.
ரைட். 8வது கேள்வியை பாருங்க. ஐதரசனின் சமதானிகள் பற்றிய கூற்றுகளுள் தவறானது. ஐதரசன் வந்து 3 சமதானிகளை உருவாக்கும். பிள்ளைகள் சமதானிகள் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆள் சமதானி என்றா என்ன? சமதானி ஒரே என்ன? அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்டது. ரைட். ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்டது. என்ன? ஒரே அணுவெண்ணம் வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்ட மூலம் தான் சமதானி. அல்லது இன்னொரு விதத்துல சொல்றேன்டா, ஒரே புரோத்திரன் எண்ணிக்கையும் வேறுபட்ட நியூத்திரன் எண்ணிக்கையும் கொண்டதான் சமதானி. சரியா? ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்டதுன்னு சொல்லலாம். அல்லது ஒரே புரோத்திரன் எண்ணிக்கையும் வேறுபட்ட நியூத்திரன் எண்ணிக்கையும் கொண்டது சமதானி என்று சொல்லலாம். ஐதரசன்ல வந்து 3 சமதானிகள் இருக்கு. சரி, ஐதரசன் என்று சொல்லிக்க எல்லாத்தின் அணுவெண்ணம் ஒன்றுதான். ஆனா குறிப்பிட்ட ஒரு ஐதரசன் சமதானிக்கு வந்து நியூத்திரன் இல்ல. ஆகவே திணிவன் ஒன்றா இருக்கும். அதை நாங்க சொல்லுவோம் புரோத்தியம் என்று சொல்லுவோம். அந்த சமதானிக்கு வழங்கப்படுற பெயர் வந்து புரோத்தியம். அது மாதிரி குறிப்பிட்ட ஒரு சமதானிக்கு நியூத்திரன் வந்து 1, ஆகவே திணிவன் வந்து 2ஆக இருக்கும். அதை வந்து நாங்க துத்தேரியம் என்று சொல்லுவோம். அது மாதிரி குறிப்பிட்டதுக்கு நியூத்திரன் வந்து 2 இருக்கும். திணிவன் பாத்தீங்கன்னா 3, அதை திருத்தியம் என்று சொல்லுவோம். இது 3 தான் ஐதரசன் சமதானிகள். ஒருத்தருக்கு ஒரு திணிவன் இருக்கும், ஒன்றுக்கு 2 திணிவன், மற்றதுக்கு வந்து திணிவன் 3ஆ இருக்கும். அதுக்கேற்றபடி நியூத்திரன்களும் வித்தியாசப்படும். புரோத்தியத்துக்கு நியூத்திரன் இல்ல, துத்தேரியத்துக்கு ஒரு நியூத்திரன் இருக்கும். அது மாதிரி திருத்தியத்துக்கு 2 நியூத்திரன் இருக்கு. அப்ப இதை வச்சுக்கொண்டு கேள்விக்கு போவோம் பாருங்க. பற்றிய கூற்றுகள் தவறானதான் கேட்டிருக்கு. ஐதரசனின் முதலாவது சமதானி புரோத்தியமாகும், அது சரி. துத்தேரியத்தில் ஒரு நியூத்திரன் உண்டு. துத்தேரியத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நியூத்திரன் இருக்கு, அதுவும் சரியான கூற்று. புரோத்தியத்துல நியூத்திரன் இல்ல, துத்தேரியத்துல 1 இருக்கு, திருத்தியத்துல 2 இருக்கு. அப்ப அது சரி. 3வது பாருங்க, 2 நியூத்திரனை கொண்ட ஐதரசனின் சமதானி திருத்தியம் ஆகும், அதுவும் சரி. திருத்தியத்துல 2 நியூத்திரன்கள் இருக்கு, அதுவும் சரி. புரோத்தியத்தின் கருவில் நியூத்திரன்களும் புரோத்திரன்களும் உண்டு, இதுதான் தவறு. புரோத்தியத்தின் கருவில வந்து புரோத்திரன்கள் இருக்கு, 1 இருக்கு. ஆனா நியூத்திரன்கள் வந்து காணப்படாது. சரியா? புரோத்தியத்தின் கருவில வந்து நியூத்திரன்கள் இல்லை. சரிதானே? இப்ப இதுல தவறானது வந்து 4ஆம். அடுத்த 9வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். மிக உயர்ந்த மின்னெதிர்த்தன்மையுடைய மூலகம். முதலாவது மின்னெதிர்த்தன்மை என்றா என்னன்னு சொல்லுங்க ஒரு ஆள். மின்னெதிர்த்தன்மை. ரைட், சொல்லுங்க. சொல்லுங்க. மின்னெதிர்த்தன்மை மூலகம் ஒன்றின் அணுவானது பெரிதொரு மூலகம் ஒன்றின் அணுவுடன் பிணைப்பில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அப்பிணைப்புச் ஜோடி இலத்திரன்களை தம்மை நோக்கி கவர மாற்று. ரைட். சரி, ஒரு மூலகானு இன்னொரு மூலகானோட பிணைப்பில் ஈடுபட்டிருக்கக்குள்ள பிணைப்பு ஜோடி இலத்திரன்களை தன்னை நோக்கி கவரக்கூடிய ஆற்றல், அதைத்தான் மின்னெதிர்த்தன்மை என்று சொல்லுவோம். மின்னெதிர்த்தன்மை எத்தனையாம் கூட்ட மூலகங்களுக்கு பிள்ளைகள் மிக உயர்வாக காணப்படும்? 7ஆம் கூட்ட மூலம். ரைட். 7ஆம் கூட்டத்துக்கு மிக உயர்வாக காணப்படும். எதுக்கு மிக குறைவாக காணப்படும்? முதலாம் கூட்ட மூலங்கள். முதலாம் கூட்டத்துக்கு மிக குறைவு. அது மாதிரி ஆவர்த்தனத்தின் வழியே இடமிருந்து வலமா போய்க்குள்ள மின்னேத்தன்மை பெருமானத்துக்கு என்ன நடக்கும்? அதிகரிக்கும். கருவேற்றம் கூறுறபடியா மின்னேத்தன்மை பெருமானம் அதிகரிக்கும். அது மாதிரி கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழா போய்க்குள்ள மின்னேத்தன்மை பெருமானம் குறைவு. சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை கூறுறபடியா கருக்கவர்ச்சி குறையும், கருக்கவர்ச்சி குறையக்க மின்னேத்தன்மையும் குறையும். சரி, எவ்வளவு மின்னேத்தன்மையோட உங்களுக்கு ஞாபகத்துல இருக்க வேண்டிய விஷயம். சரி, அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா
ஏழாம் கூட்டத்திலேயும் மிக கூடியது வந்து குளோரின். சரியா, குளோரினுக்கு தான் மிக கூடியது. குளோரினும் ஏழாம் கூட்டம் தான். ஆனா குளோரினுக்கு தான் மின்னேத்தன்மை கூடும். அடுத்த வேறுங்க திரவ நிலையில் உள்ள உலோகம். எது வேறு? ரசம். ரசம். ரைட். சோடியம், மெக்னீசியம், அலுமினியம் எல்லாமே உலோகங்கள், திண்மம். Hg என்ற ஹைட்ரோகைரம், பாதரசம் என்று சொல்லுவோம். பாதரசம் தான் திரவ நிலையில காணப்படுற உலோகமா இருக்கு ரசம். அது மாதிரி 11வது கேள்வியை பாருங்க. பின்வருவனவற்றில் ஈரியல் புடியோட்சைட். சரி, இதுக்கு வந்து எங்களுக்கு அந்த மூன்றாம் ஆவர்த்தனத்துல இடமிருந்து வலமா போய்க்குள்ள அந்த மூலகங்கள் உருவாக்குற ஒட்சைட்டுகள் அமில மூல இயல்பு எப்படி மாறுதுன்றது தெரிஞ்சிருக்கும். சரி, இடமிருந்து வலமா போய்க்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா அதனுடைய மூல இயல்பு குறைஞ்ச அமில இயல்பு, அந்த ஒட்சைட்டுகள்னா மூல இயல்பு குறைஞ்ச அமில இயல்பு அதிகரிக்கும். சரியா, மூன்றாம் ஆவர்த்தனத்துல முதலாவதா இருக்கிறது சோடியம். சோடியம் உருவாக்குற ஒட்சைட் சோடியம் ஒட்சைட். அது வந்து வெண்மூல இயல்பை காட்டு. அடுத்ததா இருக்கிறது மெக்னீசியம். மெக்னீசியம் உருவாக்குற ஒட்சைட் மெக்னீசியம் ஒட்சைட். അതിന്റെ மூல இயல்பு குறைஞ்சு மென்மூல இயல்பை காட்டு. அடுத்தது அலுமினியம் இருக்கும். சோடியம் மெக்னீசியத்துக்கு அடுத்தது அலுமினியம். அது உருவாக்குற ஒட்சைட் அலுமினியம் ஒட்சைட் Al2O3. அது வந்து மூல இயல்பையும் காட்டும் அமில இயல்பையும் காட்டும். ஈரியல் கூடியதுன்னு அதை சொல்லும். பிறகு அங்கால வார எல்லாருமே அமில இயல்பு கூடிக்கொண்டு போகும். சரியா, முதல் வாரது சிலிக்கனீர் ஒட்சைட். அது வந்து மென் அமில இயல்பை காட்டும். அடுத்த பொஸ்பரஸ் வருது P2O5. பொஸ்பரஸ் ஒட்சைட். அதுவும் மென் அமில இயல்பை காட்டும். அடுத்த சல்பர். சல்பரும் பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து வெண் அமில இயல்பை காட்டும். அமில இயல்பு அங்கால கூடுது. அப்ப சிலிக்கனும் பொஸ்பரஸும் உருவாக்குற ஒட்சைட்டுகள் மென் அமில இயல்பை காட்டும். சல்பர் ஒட்சைட் வந்து வெண் அமிலத்தை காட்டும். அது மாதிரி அதுக்கு அங்கால வார குளோரினும் வந்து உருவாக்குற Cl2O7 ஒட்சைட் வந்து அதுவும் வெண் அமில இயல்பை காட்டும். சரி, இடமிருந்து வலமா போய்க்குள்ள மூல இயல்பு குறைஞ்ச அமில இயல்பு கூடும். ஒட்சைட்டுகளினுடைய மூல இயல்பு குறைஞ்ச அமில இயல்பு கூடும். சரி, இது எப்போ ஞாபகத்தில் இருக்கணும். இங்க கேட்டது ஈரியல் புடி ஒட்சைட் தான் கேட்டது. எனவே பொருத்தமான விட 4. அடுத்த 12வது பாருங்க. வலுவளவு 3 கொண்ட மூலிகம். இப்ப மூலகத்தின் வலுவளவு അതിന്റെ கூட்டத்தை வச்சுக்கொண்டு ஈஸியா நாங்க ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளலாம். மூலிகம் என்று சொல்லிக்க மூலிகத்தின் வலுவளவு எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன்னு சொன்னா அதனுடைய ஏற்றங்கள் எண்ணிக்கையை வச்சுதான் நாங்கள் மூலிகத்தை ஞாபகத்துல வச்சிருக்கோம். இப்ப கார்பனேட்டு என்று சொல்லிக்க அதனுடைய குறியீடு CO3 2- வரும். 2- வாரபடியா അതിന്റെ வலுவளவு பாத்தீங்கன்னா 2. அது மாதிரி குரோமேட்டு என்று சொல்லிக்க അതിന്റെ சூத்திரம் வந்து CrO4 2-. அப்ப அதுவும் வந்து 2- வாரபடி அவற்ற வலுவளவும் 2. மற்ற பொஸ்பேட் பார்த்தோம்னா അതിന്റെ சூத்திரம் PO4 3- பொஸ்பேட். இங்க 3- வாரபடி அவற்ற வலுவளவு பாத்தீங்கன்னா 3. மற்ற சல்பேட்டை பொறுத்த வரைக்கும் അതിന്റെ சூத்திரம் SO4 2-. 2- வாரபடி அவற்ற வலுவளவு 2. எனவே இங்க எங்களை கேட்டது வலுவளவு 3 கொண்ட மூலிகம் என்றபடியே இதுக்கு தரப்பட்டதுல பொருத்தமானது 3 பொஸ்பேட். சரியா, மூலிகங்களை வந்து അതിന്റെ ஏற்றங்கள் அடிப்படையில தான் வலுவளவை கண்டுபிடிப்போம். குரோமேட்டுக்கு 2- என்றபடியே அவற்ற வலுவளவு 2. கார்பனேட்டுக்கு CO3 2-. 2- வாரபடி அவற்றையும் 2.
பொஸ்பேட்டின சூத்திரம் PO4 3- என்று வரும். இதான் பொஸ்பேட்டினுடைய அந்த மூலிகத்தின் ரசாயன சூத்திரம். 3 மைனஸ் வாரபடியா അതിന്റെ വലുവളവ് 3 ആയിരിക്കും. സൾഫേറ്റിനെ வந்து SO4 2- എന്നபடியா 2 மைனஸ் வாரபடியா 2. சரியா? தேவையானதெல்லாம் நோட் பண்ணி வைங்க பிள்ளைகள், பக்கத்துல விடியோடைய நோட் பண்ணி வைங்க. அது மாதிரி 13வது கேள்வி, பின்வருவனவற்றுள் சம வலுவளவையுடைய மூலகங்கள். மூலகங்கள் இன்றைக்கு நாங்க கூட்டத்தை வச்சுக்கொண்டு ஞாபகப்படுத்தலாம். மூலகங்களோட வலுவளவை முதலாம் கூட்டத்துக்கும் 7ஆம் கூட்டத்தின் வலுவளவும் 1. சரியா? 7. சரி, என்னோட உறுதி அடைகிறதுக்கு முதலாம் கூட்டத்துக்கு 1 இலத்திரன் இலக்கோணும். 7ஆம் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1 இலத்தின பெற்றா உறுதிநிலையை பெறுவினம். கண்டபடி அவையின் வலுவளவு 1. அது மாதிரி 2ஆம் கூட்டத்தினையும் 6ஆம் கூட்டத்தினையும் வலுவளவு 2. 3ண்டையும் 5ண்டையும் பாத்தீங்கன்னு சொன்னா 3. அது மாதிரி 4ஆம் கூட்டத்தின் வலுவளவு 4. 8ஆம் கூட்டத்துக்கு வலுவளவு இல்லை. என்னன்னு சொன்னா அவர் இலத்திரனை ஏற்க வேண்டிய தேவையோ இழக்க வேண்டிய தேவையோ இல்லாட்டி பங்கீடு செய்ய வேண்டிய தேவையோ இல்லை. அதுக்கு வலுவளவு இல்லாதபடியா தான் 8ஆம் கூட்டத்தை வந்து நாங்க பூச்சிய கூட்ட மூலகங்கள்னு சொல்றோம். ஆவர்த்தன அட்டவணையில 8 அல்லது 0 என்று குறிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு காரணம் அதான், அவற்றை வலுவளவு 0 என்றபடியா பூச்சிய கூட்ட மூலகங்கள்னு சொல்றோம். அப்ப இதுல கேள்வி பாருங்க, பின்வருவனவற்றுள் சம வலுவளவையுடைய மூலகங்கள். இதுல லிதியம் பெரிலியம் வேற வேற கூட்டங்கள், அது வராது. லிதியம் சோடியம் எல்லாமே முதலாம் கூட்டம். அவன் வலுவளவும் வந்து 1. காபன் வலுவளவு 4. நைதரசன் வந்து 5ஆம் கூட்டம் என்றபடி அவற்றை 3, அது வராது. ஒட்சன் வலுவளவு 2. குளோரின் வலுவளவு வந்து 1, அதுவும் வராது. சம வலுவளவை கொண்டது லிதியமும் சோடியம், ரெண்டும் ஒரே கூட்டம் என்றபடியா சம வலுவளவு காணும். சரி, அடுத்த 14வது கேள்வியை பாருங்க. 4 இயல்புகள் தந்திருக்கு. ஒன்று, சுவாலை பரிசோதனையில் பொன்மஞ்சள் நிற சுவாலையை தோற்று. சரியா? பொன்மஞ்சள் நிற சுவாலை என்னோடய எங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். பொன்மஞ்சள் நிற சுவாலையோட எரிகிறது வந்து சோடி. அப்ப சுவாலை பரிசோதனையில பிள்ளைகள் மெக்னீசியம் என்ன நிறத்தோட எரியும்? மெக்னீசியம் கொடுக்குற நிறம் வெண்ணிற சுவாலை. என்ன வெண்ணிற சுவாலையோட எரி. மெக்னீசியத்தை எரிக்கைக்குள்ள வெண்ணிற சுவாலையோட எரி. அது மாதிரி கந்தகம் என்ன நிறத்தோட எரியும்? நீல நிறம். அந்த நீல நிற சுவாலையோட எரி. அது மாதிரி 2வது பாருங்க, மருந்து உற்பத்தியில் பயன்படுகிறது. மருந்து உற்பத்தி எண்ணெய்க்குள்ள மெக்னீசியா பால் என்று சொல்ற அந்த அமில எதிரி மருந்தா நாங்க பயன்படுத்தி கொள்றோம். மற்ற வாகனங்களின் சில்லுகளின் நிரப்பியாக பயன்படுகிறது. நிரப்பி எண்ணெய்க்குள்ள நைதரசன். இப்ப நைதரசன் வந்து வலிமையான மும்மை பிணைப்புகளை கொண்டிருக்கும். அப்ப கிட்டத்தட்ட ஒரு சடத்துவ வாயு மாதிரி தொழிற்படுது. அதாலதான் வாகனங்களோட சில்லுகள் நிரப்பியாக நாங்க நைதரசனை பயன்படுத்தும். சரியா? நைதரசன் வேற சூரிய கலங்கள் மாதிரியான இலத்திரனியல் கூறுகள தயாரிப்புல பயன்படுத்தப்படுறது சிலிக்கன். சூரிய கலங்கள் தயாரிப்பு, இலத்திரனியல் கூறுகள தயாரிப்புல சிலிக்கனை பயன்படுத்தி.
எனவே மேற்கூறப்பட்ட 4 இயல்புகளுக்கும் பொருத்தமான மூலங்கள் அண்டைக்குள்ள முதலாவது சோடியம், அடுத்த மெக்னீசியம், அப்புறம் நைதரசன், கடைசியில சிலிக்கன் வரும். எனவே பொருத்தமான விட முதலாவது. அடுத்த வருங்க பின்வருவனற்றுள் ஓரணு வாயு அல்லாதது. ஓரணு வாயு என்று வந்து நாங்க 8ஆம் கூட்ட மூலங்களை தான் சொல்றோம். ஹீலியம், நியோன், ஆகன் மாதிரியான விழுமிய வாயு அல்லது சடத்துவ வாயுக்களை தான் ஓரணு வாயுன்னு சொல்லுவோம். சரி, அப்ப இதுல உள்ளடங்காது வந்து ஆக்சிஜன், ஹீலியம், நியோன், ஆகன் எல்லாமே ஓரணு வாயுக்கள். ஒட்சிசனை சொல்றது ஈரணு வாயுன்னு சொல்றது. ஆவர்த்தன அட்டவணையில இப்ப ஐதரசன், ஒட்சிசன், குளோரின், குளோரின், மற்ற நைதரசன், இவையே நாங்க சொல்லுவோம் ஈரணு வாயுக்கள்னு சொல்லுவோம். 2 அணுக்கள் சேர்ந்துதான் அறை வெப்பநிலையில வாயுக்களா இருக்கும். மற்றபடியே இவைய வந்து நாங்க ஈரணு வாயுன்னு சொல்லுவோம். விழுமிய வாயுக்களை தான் ஓரணு வாயுன்னு சொல்றோம். இதுகள் வந்து ஈரணு வாயு. ஒட்சிசன், நைதரசன், குளோரின், குளோரின் இதுகள் எல்லாம் ஈரணு வாயுக்கள்னு சொல்றோம். அது மாதிரி 16வது கேள்வி பின்வருவனற்றுள் சடத்துவ வாயு. சடத்துவ வாயுண்ட எந்த ஒன்றோடையும் தாக்கத்துல ஈடுபடாது. பொருத்தமானது ஹீலியம். நைதரசனும் சடத்துவ வாயு மாதிரி தொழிற்படும். ஆனா உயர் வெப்பநிலையில மெக்னீசியம் மாதிரியான உலோகங்கள் சில அல்லுலோகங்களோட தாக்கத்தை காட்டும். ஆனா ஹீலியம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தாக்க முடியாது. ஹீலியம் தான் ஒரு சடத்துவ வாயு. 8ஆம் கூட்டத்தை சேர்ந்த ஹீலியம், நியோன், ஆகன் அதெல்லாம் சடத்துவ வாயு. நைதரசனும் தொழிற்படும். ஆனா நைதரசன் உயர் வெப்பநிலையில தாக்கம் அடையக்கூடியது. அந்த மும்மைப்படைப்பு உடைக்கப்பட்ட தாக்கத்துல ஈடுபடும். பதினேழாவது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். கால்சியம் ஒட்சைட்டின் ரசாயன சூத்திரம். சரியா, கால்சியம் ஒட்சைட் என்ற ரசாயன சூத்திரம். இதுக்குள்ள 3 விடைகள் கால்சியத்தையும் ஒட்சிசனையும் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு. அதை வந்து நீங்க சரியா காணணும்னா வலுவளவை பயன்படுத்தி அதன் ரசாயன சூத்திரம் எப்படி வரும்ன்றதை கண்டுபிடிக்கணும். சரியா, கால்சியமும் ஒட்சிசனும் தாக்கப்படுதான் கால்சியம் ஒட்சைட் வரப்போகுது. கால்சியம் வந்து 2ஆம் கூட்டம் வந்தபடியே அதன் வலுவளவு 2. ஒட்சிசன் வந்து ஒரு 6ஆம் கூட்டம் வந்தபடியே அவற்ற வலுவளவு 2ஆ தான் இருக்கும். அடுத்ததான் நாங்கள் அந்த வலுவளவை குறுக்கு பரிமாற்றம் செய்வோம். கால்சியத்துக்கு 2 போகுது, அது மாதிரி ஒட்சிசனுக்கு 2 போகுது. ரெண்டும் சமனண்டபடியால வெட்டுப்படும். அப்ப சூத்திரம் எங்களுக்கு வரும் CaO என்று வரும். சரியா, கால்சியம் ஒட்சைட் என்று வரும். ரெண்டும் சமனண்டபடியா CaO. இதான் ரசாயன சூத்திரம் கால்சியம் ஒட்சைட். முதலாவது இதெல்லாம் தவறாது. இப்படி சூத்திரங்கள் அமையலாம். வலுவளவை வச்சு கொண்டு நாங்கள் சூத்திரத்தை கண்டுபிடிக்கிறோம். இது வந்து CO2ன்றது வந்து கார்பனீர் ஒட்சைடு. அது உங்களுக்கு தெரியும். ஒரு கார்பனும் 2 ஒட்சிசனும் வாரது வந்து கார்பனீர் ஒட்சைடு. சரி, அது மாதிரி இந்த கார்பன் வந்து கார்பன் ரசாயன இயல்புகளுக்குள்ள படிச்சிருப்பீங்க. கால்சியம் ஒட்சைட்டோட கார்பன் என்ற மூலம் தாக்கம் அடைஞ்சதுன்னு சொன்னா கால்சியம் கார்பைட்டு CaC2 என்ற சேர்வையை கொடுக்கும்.
சரி, அதுல கார்பன் ரசாயன இயல்புகளுக்குள்ள அதை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சிருக்கோம். பதினெட்டாவது கேள்வி முதல் பார்த்த கேள்வி மாதிரி லிதியத்தின் அணுவன் திணிவன் தரப்பட்டிருக்குது. இடது பக்க கீழ் மூலையில வாரது அணுவன், இடது பக்க மேல் மூலையில வாரது வந்து திணிவன். இப்ப இதை வச்சுக்கொண்டு அந்த மூலத்தின் இலத்திரன் புரோத்திரன் நியூத்திரன் எண்ணிக்கையை குறிக்கட்டா. அணுவன் 3 அண்டபடியா இலத்திரனும் 3ஆத்தான் இருக்கும், புரோத்திரனும் 3ஆத்தான் இருக்கும். திணிவன் 7. ஆகவே நியூத்திரன் வந்து திணிவன்ல இருந்து புரோத்திரனை கழிச்சு விட்டீங்கன்னா நியூத்திரன் வரும். சரியா, திணிவன் 7, புரோத்திரன் வந்து 3, அப்ப கழிச்சா நியூத்திரன் வர போகுது 4 பேர். சரி, எனக்கு சரியான விட வந்து 3 3 4 ஓர்டர்ல இருக்கு. 3 இலத்திரன், 3 புரோத்திரன், 4 நியூத்திரன். பத்தொன்பது பேருங்க இயற்கையில் பிரதிருப்பங்களை கொண்ட மூலகங்கள். இப்ப பிரதிருப்பங்கள் என்றா ஒரு மூலகம் ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவங்கள் இருக்கிறது தான் பிரதிருப்பம் என்று சொல்லுவோம். சரி, ஒரு மூலகம் ஒன்றுக்கு மேற்பட்ட வேறுபட்ட வடிவங்கள்ல இருக்குமா இருந்தா அதை வந்து பிரதிருப்பம் என்று சொல்லுவோம். சரி, ஆவர்த்தன அட்டவணையை பொறுத்த வரைக்கும் இப்ப கார்பன் வந்து பிரதிருப்பங்களை கொண்டது. 2 வகையான பிரதிருப்பங்கள் அதுக்கு இருக்கு. ஒன்று வந்து பளிங்குருவான பிரதிருப்பம் என்று சொல்லுவான். அதுக்குள்ள இந்த வைரம் கேரியம் வரும். மற்றது பளிங்குரு அற்ற பிரதிருப்பம் என்று சொல்லுவோம். அதுக்குள்ள வந்து இந்த நிலக்கரி மரக்கரி அதுகள் வந்து வரும் பளிங்குரு அற்ற பிரதிருப்பத்துக்கு. அது மாதிரி கந்தகத்துக்கும் பிரதிருப்பங்கள் இருக்கு. ஒன்று வந்து பளிங்குருவான மஞ்சள் நிறமான கட்டியாக காணப்படும், மற்றது பளிங்குரு அற்ற வெண்மஞ்சள் தூளாக காணும். இது வந்து கந்தகத்தினுடைய பிரதிருப்பம். சரி, அப்ப இயற்கையில பிரதிருப்பங்களை கொண்ட மூலகங்கள் அண்டைக்குள்ள கார்பன், சல்பர். இருபதாவது பாருங்க, புவியோட்டில் ஒட்சனுக்கு அடுத்ததாக அதிக அளவு காணப்படுது. புவியோட்டுல முதல்ல கூடுதலான அளவில் காணப்படுறது ஒட்சிசன். ஒட்சனுக்கு அடுத்தபடியா இருக்கிறது வந்து சிலிக்கன். சரியா, மணல் அந்த வடிவங்கள்ல ஒட்சனுக்கு அடுத்தபடியா இருக்கிறது வந்து சிலிக்கன். சரியா, புவியோட்டுல ஒட்சிசன் தான் கூடுதலாக காணப்படும், ஒட்சனுக்கு தொடர்ந்து சிலிக்கன். இருபத்தொன்னு கார்பனின் பளிங்குரு அற்ற வடிவம். கார்பன்ல 2 பிரதிருப்பங்கள் இருக்குன்னு பார்த்துனாங்க. பளிங்குருவானதுக்குள்ளதான் இந்த வைரம் கேரியம் வரும். சரியா, வைரம் கேரியம் எல்லாம் பளிங்குருவான பிரதிருப்பங்கள். பளிங்குரு அற்ற பிரதிருப்பத்துக்குள்ள வாரது வந்து நிலக்கரி மரக்கரி அதுகள் சுடற்கரி அதுகள் வந்து பளிங்குரு அற்றதுக்குள்ள வரும். எனவே இங்க பொருத்தமானது 3. சரி, அது மாதிரி 22வது ஏற்கனவே பார்த்த மாதிரி கேள்வி. பின்வருவனவற்றுள் அமிலோட்சைட். பொதுவாக அல்லுலோகங்கள் தான் அமிலோட்சைட்டுகளை உருவாக்கும். உலோகங்கள் வந்து மூலோட்சைட்டுகளை உருவாக்கும். அப்ப இதுக்குள்ள அமிலோட்சைட்டா இருக்கிறது வந்து பொஸ்பரஸ் உருவாக்குற ஓட்சைட். மக்னீசியம் ஓட்சைட் வந்து மென்மூல இயல்புடைய ஓட்சைட்டை உருவாக்கும். உலோகம் என்றபடிய மூல இயல்புடைய ஓட்சைட். அலுமினியம் ஓட்சைட் வந்து ஈரியல்பை காட்டும். அது மாதிரி சோடியம் ஒட்சைட் வந்து வெண்மூல இயல்பை காட்டும். இதுக்குள்ள அமிலோ ஒட்சைட்டா இருக்கிறது பொஸ்பரஸினுடைய ஒட்சைட் P2O. சரி, மற்றது பாருங்க, விஞ்ஞான ஆய்வுக்கூடங்களில் உள்ள கொதி குழாய்கள் ஆக்குவதற்கு பயன்படும் கண்ணாடி தயாரிப்பில் பயன்படும் மூலம். கொதிகுழாய் என்று சொன்னா வெப்பமேற்றைக்குள்ளேயும் அது வந்து உடையக்கூடாது. அப்படிப்பட்ட பொருட்கள் செய்யறதுக்கு பயன்படுத்துற மூலகம் வந்து போர்.
வெப்பமேற்றினாலும் உடையாம இருக்கிற இந்த கொதிகுழாய் மாதிரியான உபகரணங்கள் உருவாக்குறதுக்கு நாங்கள் போரணத்தை தான் பயன்படுத்தி கொள்வோம். அது மாதிரி அடுத்த பாருங்க, பின்வருவனவற்றில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வலுவளவை கொண்டுள்ள மூலமண்டைக்குள்ள நைதரசன். நைதரசனை பொறுத்த வரைக்கும் 5 அண்ட வலுவளவையும் எடுக்கும், 3 அண்ட வலுவளையும் எடுக்கும். சரியா, நைதரசன் மட்டும் இல்ல, இந்த கந்தகம், குளோரின் அதெல்லாம் அப்படித்தான். இப்ப குளோரின் வந்து வலுவளவு 7ஐயும் எடுக்கும், வலுவளவு 1ஐயும் எடுக்கும். கந்தகம் 6ஐயும் எடுக்கும், 2ஐயும் எடுக்கும். சரி, அது மாதிரி பொஸ்பரஸும் அப்படித்தான். பொஸ்பரஸ் 5 அண்ட வலுவளையும் எடுக்கும், 3ஐயும் எடுக்கும். இது வந்து விதிவிலக்கானது. சரி, இப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட வலுவளவை கொண்டுள்ள மூலமண்டைக்குள்ள தரப்பட்டதுக்குள்ள பொருத்தமானது. அடுத்து 25 அப்போது பார்த்த மின்னேற்தன்மை மாதிரியான கேள்விதான். இதுல கூற்றுகளுள் தவறானது கேட்டிருக்கிறா. ஆவர்த்தனத்தின் வழியே இடமிருந்து வலமாக மின்னேற்தன்மை பெருமானம் குறைவடைந்து செல்லும் பிழை. ஆவர்த்தனத்தின் வழியே இடமிருந்து வலமாக மின்னேற்தன்மை வந்து அதிகரிச்சு கொண்டு போகும். அணுவன் கூறுறபடியா கருவேற்றம் கூடும், அப்ப மின்னேற்தன்மை பெருமானமும் அதிகரிக்கும். இதுதான் தவறு. 2வது பாருங்க, கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழாக மின்னேற்தன்மை குறைவடைந்து செல்லும். அது சரி. சக்தி மட்டம் கூறுறபடியா கருக்க வச்சு குறையும், அப்ப மின்னேற்தன்மையும் குறையும். ஆவர்த்தனத்தின் வழியே இடமிருந்து வலமாக மின்னேற்தன்மை அதிகரித்து செல்லும்டா சரி. அடுத்த குளோரின்லும் பார்க்க, புளோரின் அதிகூடிய மின்னேற்தன்மையுடைய மூலமண்டைக்குள்ள, அதுவும் சரி. புளோரின் தான் ஆவர்த்தன அட்டவணையில மேலே இருக்க போது, புளோரினுக்கு கீழே தான் குளோரின் வரும். இப்போ குளோரின் தான் மின்னேற்தன்மை கூடினதா இருக்கு. ரைட், இவ்வளத்தையும் பார்த்து கொண்டு வாங்க பிள்ளைகள். மிச்சத்தையும் முருகா செய்து கொண்டு வாங்க. மிச்சத்தை நாங்க வார கிளாஸ்ல பார்ப்போம். Thank you, sir. Bye. ஓகே. எக்ஸ்கியூஸ் சார். ஆமா, சொல்லுங்க. சார், எனக்கு 6வது கேள்வி ஒருக்கா விளங்கப்படுத்தி விடுங்களேன் சார். 6ஆம். ஓகே, 6 வந்து Na பிளஸின் இலத்திரன் எண்ணிக்கை சமனான இலத்திரன் எண்ணிக்கை கொண்டது. இப்ப Na பிளஸ் வந்து நேர எண்கள் எப்படி உருவாகும்னு சொன்னா, ஒரு அணு இலத்திரனை இழக்கிறதன் மூலமா நேர எண்ணை உருவாக்கும். இலத்திரனை ஏற்ற மர எண்ணை உருவாக்கும். சோடியத்தை பொறுத்த வரைக்கும் சோடியம் வந்து சோடியத்தின் அணுவன் 11 புரோத்திரன்கள் எண்ணிக்கை வந்து 11. அதாவது நேரேற்ற துணிகள் எண்ணிக்கை 11. அது மாதிரி இலத்திரன்கள் எண்ணிக்கையும் வந்து 11 தான் இருக்கும் சோடியம் அணுவில. அது வந்து ஒரு சோடியம் Na பிளஸ் அயனா மாற போகுதுன்னு சொன்னா ஒரு இலத்திரன் வந்து இழக்கப்படும். இலத்திரன் இலக்கைக்குள்ள இப்ப இலத்திரன்கள் மட்டும்தான் ஒரு ஒன்று அயனா மாறுதுன்னா புரோத்திரன்லயோ நியூத்திரன்லயோ மாற்றங்கள் வராது. சக்தி மட்டங்கள் இருக்கிற இலத்திரன்கள் மட்டும்தான் மாறும். அப்ப இங்க புரோத்திரன் வந்து 11 தான் இருக்கும். சோடியம் இலத்திரன் இழந்து Na பிளஸா மாறினாலும் புரோத்திரன் 11 தான் இருக்கும். ஆனா இலத்திரன் எண்ணிக்கை வந்து 10ஆ மாற போகுது. எனவே இலத்திரன் எண்ணிக்கை 10ஆ இருக்கிற ஆளை வந்து நாங்க கண்டுபிடிப்போம். சரி, இப்ப தரப்பட்டதுக்குள்ள பாத்தீங்கன்னா நியோண்ட அணுவன் தான் 10. நியோன் என்ற மூலத்துல 10 இலத்திரன்கள் இருக்கும், 10 புரோத்திரன் இருக்கும். அப்ப அத மாதிரி அணுவன்னும் 10. எனவே Na பிளஸ் இந்த இலத்திரன் எண்ணிக்கைக்கு சமனானது எதுன்னு சொன்னா நியூ. ஓகே சார். சரி. தேங்க்யூ சார்.